ஏன்னா ஹைவேஸில் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். வந்து வரும்போது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல வில்லேஜ் கூட்டு போகிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு யூரோப்பில் இருக்க மாதிரி ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதிரில் இருக்க இடத்துக்கும் உள்ள இருக்க இடத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. சீட்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நாங்கள் இங்கே படுத்து தூங்கி எடுத்துட்டு போகலாம் போல அந்த அளவுக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் சேர் வரும், அது மாதிரி இருக்கு இந்த சேர்லாம் பார்க்கறதுக்கு. ஓகே, பின்னாடி எப்படி இருக்கீங்க? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்களா? எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? மலை மேல ஏறி போகுது. அதாவது நான் கஷ்டப்பட்டு ஏறினது, ஆமா நான் கஷ்டப்பட்டு 3 மணிக்கு ஏறினது நீங்க கை தட்டி சிரிக்கிறீங்க. அந்த மேடம் இந்த மேடம் எடுறா, அந்த மேடம் தான் அழகா இருக்காங்க. மேடம் நான் மலை மேல ஏறினது ரொம்ப பிடிச்சதா? ஆமா, அதாவது இவ்வளவு சிரிச்சுட்டே ஒருத்தர் வந்து சந்தோஷமா உங்களுக்கு முட்டி வலி தானே சார்? முட்டி வலி இவ்வளவு ஜாலியா சொல்றீங்களே மேடம். ஆமா ஆமா கஷ்டம்தான், ஆனா உங்களை பார்த்தவங்க அந்த கஷ்டம் போயிடுச்சு எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சரி, தம்பி எப்படி நடிச்சாரு? தம்பி ஆமா அவர்தான் ஹீரோ. மலை மேல ஏறி போயிட்டு வரையா? மேல போயிட்டு கூப்பிடாதடா என்ன, எப்பா வேணாம்டா. போய் ஹாய் சொல்லிட்டு வா, எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு வா. எல்லாரும் ஹாய் சொல்லிட்டே போ. இப்பயே சொல்லிட்டேன், யாரா மேல போயிட்டு எனக்கு தெரியணும், நீங்க தான் கூப்பிட்டு வரணும். வர மாட்டேன். மித்துல் செருப்பு போடல, சூதாரம் போட்டுருக்க. நான் மிஸ் பண்ணாம பாப்பேன். அப்ப சொல்லிட்டே இருந்தேன் நானு, இவங்க வந்திருக்காங்க, அவங்க கிறிஸ்டின் மலையாளம், நான் மலையாளம் தான். அப்படியா? தமிழ்நாட்டுல படிச்சதுக்க வளர்ந்ததுக்க பாலக்காடு. இங்க வாடி. உங்ககிட்ட இன்னும் 2-3 கேள்விகள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. அவனை எடுறா கொஞ்சம். சாரி செய்தி வச்சிடுறீ. நம்ம காமிக்கணும்ல, நம்ம தியேட்டருக்கு பாருங்க. நான் இப்படி தான பண்ணி செய்யணும். சென்னை டு எடுத்துறியா? வரும் சார், இன்னும் செகண்ட் ஹாஃப் இதே முடியல. எல்லாம் வரும். இப்போ நான் உங்ககிட்ட ஓகே. இப்போ வந்து இங்க ராம் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ராம் சார் கிட்ட கேள்வி எதனா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க, 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணிருக்காரு. அடிக்கடி படம் பண்ணுங்க சார். ராம் சார் மலையாரோட தொப்பை போட்டாரு. சார் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. படத்தோட வெற்றியே அந்த நீயா நானா சோல்ல அந்த குழந்தை வந்து கசாயம் குடிக்காதீங்கப்பான்னு சொல்லுச்சு இல்லைங்களா? நீங்க எப்படி பீடி குடிக்கிறது உங்க பையன் சொல்லி நிப்பாட்டினீங்களோ அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறது நிப்பாட்டினீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அப்பாவும் கசாயம் குடிக்கிறது கண்டிப்பா நிப்பாட்டணும். அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைனால நான் சொல்றேன். 6வது படிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க அந்த கசாயம் குடிக்கிறதுனாலதான். அதுக்கப்புறம் 6வது முடிச்சு குழந்தை தொழிலாளர் திருப்பூர் வந்தோம். இன்னைக்கு எனக்கு 43 வயசாச்சு. நான் எந்த தீய பழக்க வழக்கம் ஆட்படல. அதே மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஆட்பட்டு. உங்க பேர் என்ன சார்? உங்க பேரு? கனகராஜ். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். தொழிலாளராக வந்தாங்க இங்க. நன்றி நன்றி. நல்ல நிலைமையில இருக்க எல்லாருமே நல்ல பழக்கங்களுக்கு ஆட்பட்டு திருப்பூர் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கும். தீய பழக்கங்களுக்கு ஆட்படாம நட்புலங்களோட தனிமனித ஒழுக்கத்தோட வாழ்ந்தீங்கன்னா திருப்பூர் எல்லாத்துக்குமே அள்ளி கொடுக்கும். நான் 6வது தான் படிச்சிருக்கேன். அத பார்த்து படிக்க. சொந்தமா வீடு கட்டிட்டு இங்க படிப்பு முக்கியமே இல்ல, பணம் எல்லாத்துக்கும் அள்ளி தரும். சொந்தமா வீடு கட்டிங்க. நீங்க இதே மாதிரி பேசினா இன்னொரு 3 வருஷத்துக்கு மேல தியேட்டரே கட்டுவீங்க. சூப்பர் சூப்பர் மேம்.
வேற யாரு ராம் சார் இந்த கேள்வி என்ன இருக்கு? இவருக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வாத்து ஊட்டியிலிருந்து டைனோசர் வந்த கதை தான் கனகராஜ பட்டவர். அடிக்கடி படம் பண்ணுங்க சார். ஏன்னா இங்க எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மூவி தியேட்டர்ஸ் தான் இருக்கு திருப்பூர் அதிகமா. அடிக்கடி படம் பண்ணுங்க, அது உங்க படம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஏதாவது புக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நீங்க என்ன மாதிரி படிப்பீங்கன்னு தெரியாது எனக்கு சார். ஏதாவது லைஃப் ரிலேட்டடா இருக்கு. லைஃப் சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்றேன். பட்டாம்பூச்சி படிங்க. கல்ச்சர் தமிழ் வாக்கியம் முழுவதும் அது பிரெஞ்சு நாவல். பட்டாம்பூச்சி. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏழுமலை ஏழு கடல் ஏழுமலை இன்னும் 2-3 மாதம். இந்த படம் இங்க பாருங்க, எனக்கு பல்லடத்துல ஒரு மேட்னி ஷோக்கு இவ்வளவு கூட்டம் இருந்தா இது கூட என்ன இருக்கு. அந்த படத்தோட வெற்றி ஏழு கடல் ஏழுமலை சீக்கிரம் வெளில கொண்டு வந்துடும். அதே மாதிரி நடிக்க அந்த படம் ரிலீஸ் ஆகக்குள்ள வந்துடும். நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். சார் ஒரு சார் நானும் இது நிறைய தேட்டர் போயிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க அடிக்கடி வாங்க அடிக்கடி. அட்ரஸ் தரல, எங்க தெரியாது, அவருதான் கடை வச்சிருக்கேன்றாரு, வாங்கன்னு சொல்லு. வாங்க வாங்க எங்க போறாங்க. ஓ எங்களாம நிறைய பேர் கூப்பிட்டுருக்கீங்களா ஆல்ரெடி? நாங்க ரெடி பண்ண வரத்துக்கு ஓகே. ஆனா என்ன நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், ரொம்ப அழகா இருக்கு இந்த தியேட்டர். எங்க தியேட்டர் ஆளுங்க எங்க இருக்காங்க சார், ஃபண்டாஸ்டிக் சார், சூப்பரா இருக்கு தியேட்டர். உண்மையிலேயே இந்த தியேட்டர் நீங்க கட்டினதுக்கு நீங்க தான் ரொம்ப லக்கி ஆடியன்ஸ். வெரி குட் சார், சூப்பர் சார். சேர்லாம் நல்லா இருக்கு சார். இல்ல இல்ல பயமா இருக்கு, தூங்கிட்டு வரணும்னு பயமா இருக்கு. மேல படுத்துட்டே பார்க்கலாம். இங்க வந்து படுத்துட்டே பார்க்கலாம். ஆனா இல்லைன்னா என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறது தான் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ரெஸ்ஸில் பேசுறது பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ராம் சார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த படம் தான் அவருக்கு ரிவார்டாகவும் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்த உங்களுக்கு நன்றி. நிச்சயமாக அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சார் கேட்காம சொல்லிடுறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுறோம் சார். நீங்கள் அதாவது ஒரு சார் வந்திருக்காரு. ஸ்பீக்கர் திருப்பி அந்த சைடு திருப்பி. ராம் சார் வந்திருக்காரு, நான் வந்திருக்கேன், மேடம் வந்திருக்காங்க, பையனும் வந்திருக்கான். அஞ்சலி மேடம் ஏன் வரலன்ட்டு நீங்க கலகலப்புக்காக அஞ்சலி பார்க்கணுங்க. இதுல சரி எந்த ஆர்மியோட இருந்துருப்போங்க. அந்த கிரஷ் போஸ்ட் வரும்போது யாரெல்லாம் ஈஸியா கரெக்ட் ஆனீங்க. எப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான். வெரி குட். நீங்க பேச்சுலரா? நல்லா பாருங்க சார். இந்த ஃபேஸை பார்த்தா எந்த ஆங்கிள்லயும் பேச்சுலர் மாதிரியே தெரியல. நிறைய லவ்வர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா என்னன்னா சார் பேச்சுலரா, ஆனா லவ்வர்ஸ் இருக்காங்க. என்னப்பா இது? ஆனா என்னன்னா ரொம்ப சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி ஒரு தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இவ்வளவு பேர் நீங்க படம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா இதோட பெரிய மகிழ்ச்சி. படத்தை போ டீமுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அது குறுகிய காலத்துல நேத்து போஸ்ட் நைட் தான் கிடைச்சது. நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னால சொல்லிருந்தீங்க நீங்க யாராவது சேர் ஓட்டு இங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. சிவானந்த் ஃபேன் சார். ஓகே அகில சூப்பர் ஸ்டார் சார். ஓகே. அப்புறம் கிரேஸ் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காங்க, மலையாளத்துல வந்திருக்காங்க. முதல் படம் நல்லா இருக்கு. கமலங்கி நைட்ஸ் அது பார்த்தோம். நடிப்பு ரொம்ப சே ஹாய். Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். அந்த அம்மாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. செகண்ட் ஹாஃப் இவங்க எப்படி பாப்பாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்ளோ ரசிச்சிருக்கீங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். நிறைய ஹியூமர்ஸ் இருக்கும். சோ என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். Thank you so much. மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கு இந்த படம். Thank you sir. Thank you. ஒரிஜினல் நடிப்பு இல்ல இப்போ நான் வந்து கலகல பண்ணும்போது சுந்தர் சி சார் கூட பண்ணியிருக்கேன், வெங்கட் பிரபு அவரோட. ஆனா ராம் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. ஏன்னா வந்து எந்த ஒரு நடிகனுமே வந்து இந்த மாதிரி டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். லக்கிலி நமக்கும் பிடிச்ச மாதிரி நமக்கு அந்த அந்த சீட்ல உட்கார்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். நான் வந்து எங்கேயுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல. இந்த இடத்துல உங்க ஏரியால வந்தா ராம் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷம். முக்கியமா மேடம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, அட்ரஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா சிரிச்ச மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ 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 மேடம். நீங்க சிரிக்கிறீங்களா மேடம்? நீங்க தான் ஷூட்டிங் மாதிரி உங்களை பார்த்து தான் நிச்சயமா நடிக்க வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்த நடிக்கிறீங்க நீங்க. சுந்தரேசா அவங்க நம்பர் வாங்கிக்கோ.
ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி உங்க நம்பர் வாங்கிட்டாரு பாருங்க. பல்லடத்துல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த பாட்டு நடிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க டைம் வந்து நாங்க ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். செகண்ட் ஹாஃப் வருது. நீங்க அப்படியே நில்லுங்க. உங்க கூட சேர்ந்து நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நாங்க இப்படி கேமரால இந்த பக்கம் வந்துக்கோங்க. நீங்க அப்படியே ஒரு சீட்ல உட்காருங்க. அவரோட வாய்ஸ்ல வெல்கம் பண்ணாரு. ரெண்டு டைம் ஒரு சரி ஒரு செகண்ட் வாய்ஸ் பேசி ஆகணும். ஓகே. அதான் ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். நாங்க திருப்பூர் பையனா, என் பேர் சதீஷ்குமார். இங்க நம்ம ஊருக்கு அகில சூப்பர் ஸ்டார் வந்திருக்கிறதுனால அவரோட மகிழ்ச்சி வந்து அவர் வாய்ஸே நான் இங்க பேசலான்னு இருக்கேன். பண்ணலாங்களா? வாழ்க்கை கைது போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வணக்கம். நம்ம மிச்சா பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மரத்துக்காய் மத்தனுக்கு சோறு தேவைப்பாய் தோறு தேவைப்பாய். நீங்க மட்டும் ஓகே சொல்லுங்க சார். இந்த படம் பயங்கர கேட்டு சார். நல்லா இருக்கீங்களா? லாஸ்டா கேட்டு சொல்றீங்களா? சந்தோஷமா இருக்கு. சிவான் எங்க அப்பாவா? சரி, இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் பார்த்து நான் வந்து நான் பார்த்தேன். உண்மையிலே இந்த ஏரியா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா வந்து என் வாய்ஸ் மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு. என் லைஃப்ல என் வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே கேட்கிறேன். அது ஒண்ணு இருந்தாலும் அதை ட்ரை பண்ணதுக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே, இது ஒருத்தர். இதுக்கு முன்னாடி ஒரு தேட்டர்ல இருந்தோம். அந்த தேட்டர்ல இருந்து ஒருத்தர் கிட்ட ஸ்டேஜ் ஏறி வந்து என்கிட்ட கை கொடுத்து எனக்கு மிர்ச்சி சிவன் நல்லா தெரியுங்க அப்படின்னாரு. அப்பதான் பாப்பா இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஆடிட்டு சார். இல்ல நீங்களே இப்ப ஸ்டேஜ் ஏறி வந்து இப்படி காமிச்சீங்க. இது இறங்கி வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ஒண்ணே ஒண்ணு நான் உறுதியா சொல்றேன் சார். நம்ம மட்டும் ஷூட்டிங் நெக்ஸ்ட் இந்த ஏரியால பண்ணோம். ஆர்டிஸ்ட் எங்கேயுமே போவானா சார்? எல்லா இவர் நம்பர் வாங்கிக்கோ. அவன் ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஒரே பாட்டுல பணக்கார ஹோட்டல் கட்டினவர் அவர் இருக்காரு. எல்லாருமே இங்க இருக்காங்க. தமிழ் ஆசிரியரா? இவர் கிட்ட படிக்கிற எல்லா பசங்களும் ஒரு அமைதியா எனக்கு ஒரு 10 செகண்ட்ஸ். எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பசங்களா. ஓகே, வெரி குட் சார். இவ்வளவு ஜாலியான தமிழ் ஆசிரியருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. உண்மையிலே பிரமாதமான அப்படியா பிரமாதமான ஒரு ரிசப்ஷன் பாருங்க. செகண்ட் ஹாஃப் போதும் இதையும் பார்க்க ஆரம்பிச்சீங்க. போர் அடிச்சதுன்னா நாங்க நிறைய தியேட்டர் போயிட்டோம். ரெண்டாவது எப்படி இருக்குங்க? வார்த்தைகள் இல்ல, வெட்ட வெளியில படுக்கிற மாதிரி இருக்குது. எடுக்கப்பா, ஏப்பா இது தமிழ் ஆசிரியர் வச்சு நம்ம உலகம் ஃபுல்லா கூட்டு போய் எங்க டெவலப் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஹோஸ்டா இருக்காரு. வெட்ட வெளியில படுக்கிற அவரு அதுக்கு மேல வச்சிருக்காரு நிறைய விஷயங்களை. தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்காருங்க திருக்குறள். அப்படியா? கை காட்டுங்க சார். சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம இவங்களை பார்க்க வந்தோமா இவங்க நம்மள பார்க்க வந்தாங்களா? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இதுல அச்சீவ் பண்ண ஆளுங்களா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.